இனி அடுத்து இந்த ஆத்தர் சொல்றாரு, இந்த உலகத்துல நிறைய சைக்கோஸ் இருக்காங்க, அவங்கள வெறும் 2-3% பீப்புள்ஸ் மட்டும் தான் ஜெயில இருக்காங்க. மத்தபடி மிச்சம் இருக்க அத்தனை பேருமே நம்ம கூடவே தான் சுத்திட்டு இருப்பாங்க. அன்பார்ச்சுனேட்லி அவங்க உங்க கூடவே இருக்கலாம், உங்க குடும்பத்துல இருக்கலாம், உங்க ஃப்ரெண்ட்ஸ்ல இருக்கலாம், உங்க ஆபீஸ்ல இருக்கலாம், இல்ல பக்கத்து வீட்டுக்காரங்களா கூட இருக்கலாம். நீங்க கூட இப்ப ஒரு கன்ஃபியூஸ் ஸ்டேட்ல இருக்கலாம். அவங்க தப்பானவங்களா இல்ல நம்ம மேலதான் தப்பா, நம்ம தான் நம்மள ஏதாவது திருத்திக்கணுமா அப்படிங்கிற கொஸ்டினோட. அந்த மாதிரி இருக்கவங்களுக்கு இந்த ஆத்தர் சொல்றாரு, தயவு செஞ்சு உங்க மன நிம்மதியை கெடுத்துக்காதீங்க. இருக்கிறதுலே மேலானது மன அமைதி தான், ஒரு தனி மனிதனுடைய மன அமைதி தான் அப்படின்னு. நமக்கு மன அமைதி போயிருச்சுன்னு வைங்களேன், சாதாரணமா நம்ம செய்யற வேலைகளை கூட செய்ய முடியாது. சரி, அப்படின்னா என்ன செய்யணும்? இந்த 5 விதமான நபர்களோட நம்ம பழக நேர்ந்தாலோ இல்ல இந்த மாதிரியான நபர்கள் நமக்கு நெருங்கிய வட்டத்துல இருந்தாலோ நம்ம என்ன செய்யணும்னு இந்த புத்தகம் அதுக்கு 4 வகையான தீர்வுகளை தான் சொல்லுது.